अवधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्ण पदां सहगण ललिता श्रीविशाखान्विदां च हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्ता राधाकान्त नमोस्तुते तप्तकाञ्चन गौराङ्गी श्रीराधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनीति नामिने नमस्ते सरस्वते देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशकारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधरा शिवा सादि गौर भक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा डियर डिवोटीज वेलकम यू ऑल हरे कृष्णा प्रणाम प्रणाम எல்லாருக்கும் கேக்குறதா நான் பேசுறது கேக்குது மாதாஜி ஓகே ஸ்கிரீனும் தெரியுதா நமஸ்காரம் நமஸ்காரம் மாதாஜி நமஸ்காரம் மேங்களூர் சார்பிலையும் நான்மிஷா பிரபு சார்பிலையும் காலை பாகவத கிளாஸிற்கு மிகவும் அன்புடன் வருக வருக என்று வரவேற்கிறேன். என்னோட பணிவான நமஸ்காரங்கள் எல்லாருக்கும். ஹரே கிருஷ்ணா. தண்டத் கொஞ்சம் சரியா கேட்கல மாதாஜி. அப்படியா? ஆமா, கேட்கலையா மாதாஜி? சவுண்ட் கொஞ்சம் பெருசு பண்ணுங்க. சவுண்ட் ஒரு மாதிரி. ஓகே 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 மாதாஜி, நான் கொஞ்சம் பெருசு பண்றேன். இப்ப பாருங்க மாதாஜி, இப்ப கேக்குறதா? என்ன கேக்குறதா? ஓகே, எஸ். தெரியுது சரியில்லை, ஸ்கிரீன் தெரியுது. ஓகே. நேத்திக்கு மாதாஜி ரொம்ப அழகா சொன்னா இல்லையா, என்னது அது பகவான் நாரதரோட மனசுல இருந்து மறைஞ்சிட்டாரு. அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தார் நாரதர்? என்ன பண்ணிட்டு இருந்தார் நேத்திக்கு? பகவான் வந்தார். அவருக்கு என்ன பண்ணிட்டு இருக்கும்போது பகவான் வந்தார் காட்சி கொடுக்க? நாரதர் என்ன பண்ணிட்டு இருந்தார்? ஹரே கிருஷ்ணா. நான் உணர்ந்ததே அவருக்கு சொல்லி கொடுத்தார். இல்ல, பகவான் அவரோட மனசுக்குள்ள தெரிஞ்சார் இல்லையா? நாரதரோட மனசுக்குள்ள எப்ப தெரிஞ்சார்? என்ன பண்ணிட்டு இருக்கும்போது தெரிஞ்சார்? ஹரே கிருஷ்ணா மாதாஜி, வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. அவர் தியானம் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா? நாரதர் அங்க போய் குளிச்சுட்டு அவர் அம்மா போனதுக்கு அப்புறம் ஓகே, இது ஒண்ணுதான் என்னோட பிடிப்பு இருந்தது, பகவான் நல்லது பண்ணினார், மெட்டீரியல் உலகத்துல இருக்கிற எல்லா பிடிப்பையும் எடுத்துட்டு என்னை பக்தனை ஆக்கணுங்கிறதுக்காக பண்ணினார் நினைச்சுன்னு கிடுகிடுன்னு ஓடி போயிட்டார். பகவானோட பிரசாதமா ஏத்தினா. 5 வயசுல அம்மா போயிட்டா. அப்புறம் பயங்கர டயர்ட் ஆயிட்டா. அந்த இயற்கையில உள்ள நதியிலேயே குளிச்சுட்டு அவர் ரொம்ப ஃப்ரெஷ் ஆகி அப்படி தியானத்துல உட்கார்ந்தாருன்னு பார்த்தோம் இல்லையா? தண்ணி குடிச்சிட்டு. அப்ப தியானத்துல இருக்கும்போது பகவான் குளிச்சாரு. ஹரி போல். ஆமா மாதாஜி, குளிச்சு தண்ணி குடிச்சு ஃப்ரெஷ் ஆகி தியானத்துல உட்காந்துட்டார் இல்லையா? சோ நம்ம என்ன பார்த்தோம்? இயற்கையே போறோம், இயற்கையில இருக்கிறது எல்லாருக்கும் போறோம் இல்லையா? இத்தினூண்டு எறும்புல இருந்து பெரிய யானை மட்டும் இயற்கையிலேயே டிபெண்ட் ஆக இருக்க முடியும். நம்ம வேற எதுவும் இப்படி கஷ்டப்பட்டு நாய் மாதிரி கழுத மாதிரி வேலை பண்ணணுங்கிற அவசியமே இல்லைங்கிறத சொல்றதுக்காக சொல்றான். ஓகே. பட் தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது பகவான் வந்தார்னா அது ஞான யோகாவாயிடும் இல்லையா? ஞான யோகா அண்ட் அஷ்டாங்க யோகா. ஸோ இப்ப ஞான யோகா காரா பிரம்மன் ரியலைசேஷனோட நின்றுடுவான். ஓகே. யோகிகள், அஷ்டாங்க யோகிகள், அவன் பரமாத்மா ரியலைசேஷன் கூட நின்றுடுறார். ஆனா பகவானுக்கு நாரதரை பக்தனா ஆக்கணுமா இருந்தது இல்லையா? சோ பக்தி லெவலுக்கு உயர்த்தணும் இல்லையா? அவரை உயர்த்துறதுக்காக அவர் தியானம் வந்துட்டாரு. ஆமா. அப்பதானே இங்க பாருங்க, வந்தார், உடனே மறைஞ்சிட்டார். ஏன்னா எதுவுமே சரி, ரொம்ப அழகான ஏதாவது நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு மறைஞ்சிடுச்சுன்னா நம்ம மனசு அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? எவ்வளவு அழகா இருந்தது, இவ்வளவு சீக்கிரம் மறைஞ்சு போயிடுது, இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்திருக்கலாமோ, அதுல என்ன இருந்தது, எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம மனசு அதுலயே அலைப்பாய வைக்கும். சோ பகவானுக்கு தெரியும், ஒரு செகண்டுக்கு என்னோட உருவத்தை நான் அப்படியே காட்டிட்டு மறைஞ்சிட்டேன் அப்படின்னா இந்த நாரதரோட ஃபுல் கான்சென்ட்ரேஷனும் என்னோட உருவத்திலேயே இருக்கும். ஓகே. இது யாருக்கு நடந்தது? பாகவதத்துல இன்னொருத்தருக்கும் நடந்தது இதே மாதிரி. யாருக்கு நடந்தது சொல்லுங்க பார்க்கலாம். பரீட்சித் மகாராஜ் அம்மாவோட வயத்துல இருக்கும்போது பகவான் அப்படியே காட்சியும் கொடுத்தாரு, உடனே மறைஞ்சிட்டார். அதனாலதான் பரீட்சித்தோட ஆக்சுவலா உண்மையான பேர் பரீட்சித்ல. ஏன் பரீட்சித்னு வந்தது அவருக்கு? பரீட்சித்னா தேடுறது, பரீட்சணம் பண்றது. தேடி தேடி அவர் வெளியில வந்தோடனே தேடுறாரு. நான் எனக்குள்ள இதுக்கு முன்னாடி உள்ள அம்மாவோட வயிற்றுல இருக்கும்போது பார்த்து வருவாங்க, இதுதானா அப்படியே அலை பாஞ்சுன்னு அவரோட கண்ணு தேடுறது. அதனால அவருக்கு பரீட்சித்துன்னு பேர் வந்தது. சோ இங்கே நாரதரோட மனம் அப்படியே அலை பாயிருது.
அது என்ன அவ்வளோ அழகான உருவத்தை நான் பார்த்தேனே, ஏன் விட்டுட்டேன்? எதுவுமே ஒரு ஒன்று ரொம்ப நுண்ணா இருக்கிற சாமான நமக்கு டேஸ்ட் கொடுத்தான்னு வச்சுக்கோங்க, இத்தினூண்டு கொடுத்தானா எப்படி இருக்கும்? இதுக்கு அவ கொடுக்காமலே இருந்திருக்கலாம் அப்படிம்போம் இல்லையா? பாருங்க, அப்படி ஆசை காட்டிட்டு பிடிங்கிட்டு போயிட்டா என்னெல்லாம் சொல்லுவோம். ஆசை காட்டி மோசம் பண்ணினா எல்லாம் சொல்றோம் இல்லையா நம்ம. ஸோ எப்பயானு பாருங்களேன், யோசிச்சு பாருங்க. ஒரு லாட்ரி டிக்கெட் விழுந்தது அப்படின்னு பேப்பர்ல பார்த்தாச்சு, சின்ன ஸ்லிப்ல நம்பர் எழுதி வச்சுட்டு இருந்தோம். ஆகா, என் நம்பர் இருக்கு, இத்தனை கோடி எனக்கு. தேடுறோம் 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 தேடுறோம், அந்த லாட்ரி டிக்கெட் கிடைக்கலன்னா எப்படி இருக்கும்? இல்லையா? அது பௌதீகம். அதே மாதிரி இங்க நாரதருக்கு வந்து ஸ்பிரிச்சுவல், ஆன்மீகத்துல அவ்வளவு அழகான உருவத்தை நான் எழுந்துட்டேன்னு அப்படி தத்தளிக்கிறார் அவர். பகவானை பார்ப்பேன் நான். ஓகேயா? புரிஞ்சுதா? சோ கண்டினியூ பண்ணலாமா மாதாஜி பிரபுஜி? இது கொஞ்சம் நான் பதம் பதமா படிச்சுடுறேன், அப்புறம் நம்ம சேர்த்து ஒவ்வொரு பாதம் பாதமா லைனா அப்புறம் புல். தி த்ரு, அது வந்து த்ரு. ஓகே, திருஷ்டின்னு சொல்லுவோமே அது. தி த்ரு க்ஷு, லக்ஷ்மி லக்ஷ்மி க்ஷு இஸ் த த. ஃபர்ஸ்ட் தா தென் தா. ஓகே, தாமதம் தாமதம் அதே மாதிரி தான் பாருங்க. ஃபர்ஸ்ட் தா அப்புறம் த. தாமதம். ஓகே, ததகம் பூயக பிரணிதாய மனோ ஹிருதி, ஹிருதயம் ஹிருதி வீக்ஷ மானோபி நாபஷ் யம வித்ருப்த இவாதுரக. ஓகேயா? சோ இப்ப ஒவ்வொரு பதமா சொல்றேன், எல்லாரும் ரிப்பீட் பண்ணுங்க. திருதிக்ஷுஸ்ததகம் பூயக திருக்ஷுஸ்ததகம் பூயக பிரணிதாய மனோஹிருதிஹ வீக்ஷமானோபி நாபஷ்யம் நாபஷ்யம். பஷ்யம்னு பாக்குறது, நாபஷ்யம் மறைஞ்சு போயிடுது. வீக்ஷமானோபி நாபஷ்யம் அவித்ருப்த இவாதுரக. திருப்தி, மனசு நிறைஞ்சிருக்கு. வித்ருப்த, அவித்ருப்த, மனசே நிறையல. ஓகேயா? இப்ப பாதம் பாதமா போலாம். விதிருக்ஷுஸ்ததகம் பூய பிரணிதாய மனோ ஹிருதிஹ வீக்ஷமானோபி நாபஷ்யம் அவித்ருப்த இவாதுரக. ஒரு வாட்டி ஃபுல் ஸ்லோகா. விதிருக்ஷுஸ்ததகம் பூயக பிரணிதாய மனோ ஹிருதிஹ வீக்ஷமானோபி நாபஷ்யம் அவித்ருப்த இவாதுரக. ஓகே, பத்மா மாதாஜி நீங்க ஸ்லோகம் படிச்சிருங்க, அதுக்கப்புறம் வேற யாராவது மீனிங் நான் படிக்கிறேன் மாதாஜி. ஓகே, படிங்க. தித்ருக்ஷுஸ்ததகம் பூயக பிரணிதாய மனோஹிருதி வீக்ஷமானோபி நாபஷ்யம் அவித்ருப்த இவாதுரக. மொழிபெயர்ப்பு படிக்கட்டுமா மாதாஜி? மாதாஜி நீங்க வேர்ட் டு வேர்ட் மீனிங் படிச்சிருங்க, பிரேமா மாதாஜி மொழிபெயர்ப்பு படிக்கிறேன்னா. தித்ருக்ஷ காண விரும்பி, தத் அந்த, அகம் நான், பூய மீண்டும், பிருணிதாய ஒருமுகப்படுத்திய மனதுடன், மனம், கிருதி இதயத்தின் மீது, வீக்ஷமான காண்பதற்கு காத்திருந்தேன், அபி இருப்பினும், நான் ஒருபோதும் இல்லை, அபஸ்யம் அவரை கண்டேன், அவித்ருப்த திருப்தி அடையாமல், இவ போல் ஆதூர வருந்தினேன். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. மொழிபெயர்ப்பு பிரேமா மாதாஜி. பிரேமா மாதாஜி படிக்கிறேன் நான் நினைக்கிறேன். யாரோ சொன்னா, வேற யாருன்னு தெரியல. நான் படிக்கிறேன் மாதாஜி. மொழிபெயர்ப்பு. பகவானின் அந்த திவ்யமான உருவத்தை நான் ஒரு வாட்டி ஷீலா பிரபுபாதிக்கு ஜெய் சொல்லிட்டு படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு பை ஏசி பக்தி வேதாந்த சுவாமி, ஷீலா பிரபுபாத். பகவானின் அந்த திவ்யமான உருவத்தை நான் மீண்டும் காண விரும்பினேன். ஆனால்
பிரபுபாதாக்கு இது சொல்லிட்டு படிக்க சொல்றாங்க. அதுவா? பிரபுபாதாக்கு ஜெய். ம். பகவானின் அந்த திவ்யமான உருவத்தை மாதாஜி அன்மியூட் பண்ணிக்கோங்க மாதாஜி ஒரு வாட்டி. ஹரே கிருஷ்ணா, மியூட்ல இருக்கு. பிரேமா மாதாஜி, பிரேமா மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. பிரேமா மாதாஜி படிங்க. பகவானின் அந்த திவ்யமான உருவத்தை நான் மீண்டும் காண விரும்பினேன். ஆனால் இதயத்தின் மீது மனதை ஒருமுகப்படுத்த நான் ஆவலுடன் முயன்ற போதிலும் அதன் பிறகு அவரை என்னால் காணவே முடியவில்லை. இவ்வாறு மன திருப்தி அடையாமல் நான் மிகவும் வருந்தினேன். பொருளுரை. தேங்க்யூ. அது ஜானகிராமன் பிரபு கையை தூக்கியிருக்கா. படிக்க போறேன் ஹரே பிரபுஜி, கிருஷ்ணா. படிச்சிருங்க. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா, படிச்சிருங்க. எல்லாரும் அப்படியே பொருளுரை. கொஞ்சம் நிதானமா பகவானை நிறுத்தி காண்பதற்கு செயற்கையான வழிகள் எதுவும் கிடையாது. அது முற்றிலும் பகவானின் அகாரமான கருணையை சார்ந்ததாகும். நாம் விரியும் போதெல்லாம் சூரியனை உதிக்கும்படி நாம் உத்தரவிட முடியாது. அதுபோலவே பகவானை நம்முன் தோன்றும்படி நாம் உத்தரவிட முடியாது. சூரியன் அதன் முறைப்படி உதயமாகிறது. அது போலவே தான் பகவானும் அவரது தனிப்பெரும் கருணையினால் காட்சியளிக்க ஒப்புக்கொள்கிறார். எனவே ஒருவர் பகவானின் பக்தி தொண்டில் தனக்கென நியமிக்கப்பட்டுள்ள கடமையை செய்து கொண்டு அத்தகைய நல்ல தருணத்திற்காக காத்திருக்க வேண்டும். நாரதர் செயற்கையான முறையில் தாம் பகவானை காண மேற்கொண்ட முதல் முயற்சியில் வெற்றி பெற்றதை போல அதே முறையினால் மீண்டும் பகவானை காண முடியும் என்று எண்ணினார். ஆனால் அவர் மிகப்பெரிய முயற்சியை மேற்கொண்ட போதிலும் அவரால் இரண்டாவது முறையாக வெற்றி பெற இயலவில்லை. பகவான் ஒருவருக்கும் கடமைப்பட்டவர் அல்ல. அவரை கலப்பற்ற தூய பக்தினால் சுலபமாக கட்டிவிட முடியும். ஆனால் பௌதிக புலன்களால் அவரை கண்டறிய முடியாது. ஒருவர் பக்தி தொண்டில் உண்மையான முயற்சியை மேற்கொண்டு பகவானின் கருணையை முழுமையாக நம்பியிருக்கும் பொழுது அதனால் திருப்தி அடையும் பகவான் தம்மை காட்டிக் கொடுக்க விரும்புவாரானால் அப்போது அவரை நம்மால் காண முடியும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபுஜி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் செய்வ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயமுதிரே. நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் भगवती उत्तम श्लोके भक्तिर्भवति नैष्टिकी. शृण्वतां सुखतां कृष्णा पुण्यश्रवण कीर्तन हृदयन्तस्य क्या भद्राणि विदुनोति सुहृत्सतां मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरम् हरि ओं तत्सत्. हरे கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. எவ்வளவு அழகான பொருளுரை பாருங்க. எவ்வளவு அழகா ஸ்ரீல பிரபுபாதர் எழுதியிருக்காரு. நமக்கு புரியுற மாதிரி. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன வந்தது, நம்ம பகவானுக்கு ஆர்டர் பண்ண முடியுமா? பகவான் வா போ செய்ய இத அப்படின்னு பண்ண முடியுமா? நம்மளால செய்ய முடியாது. பகவானை காண்பதற்கு செயற்கை வழிகள் எதுவும் கிடையாது. என்னதான் இந்த இவன் துரியோதனன் பாருங்க, செப்பன் போக்கு கொடுத்தார். பகவான் போனாரா? போல. எங்க போனார்? செப்பன் போக்கு யார் கொடுத்தா? எப்ப கொடுத்தா? பகவான் அந்த 5 நிலம் கொடுன்னு கேட்க வந்தப்போ இல்லையா, போரும்பா சண்டையெல்லாம் போட வேண்டாம், 5 தனித்தனி நாடு கொடு போறோம் வாழ்னாலும் துரியோதனன் பெரிய இதுவா என்ன சொன்னான்? 5 நாடா? அந்த 5 ஊசிக்கு ஈக்குவலான நான் இடம் கூட கொடுக்க மாட்டேன் அப்படியே. அப்ப என்னாச்சு? துரியோதனன் மத்தியானம் இவ்வளவு பண்ணி பகவானை அவன் கைது பண்றதுக்கும் ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தான் துரியோதனன். அவஜானந்தி மாமூடா. மூடர்களுக்கு பகவான் 2 கை ரூபத்துல வரும்போது இவன் சாதாரண நம்மள மாதிரி மனுஷன் நினைச்சுன்றான். புரிய மாட்டேங்கிறது. நாகம் பிரகாஷ சர்வசிய யோகினாம் ஹிருதயேஷு. அப்ப நாகம் பிரகாஷ சர்வசிய, என்னோட பிரகாசம் யாருக்குதான் புரியும்? மூடோயம் நாபிஜானாதி, மூடர்களுக்கு புரியாது. லோகோயம் மாமஜம் அவ்யயம், நான் அவ்யயம், நான் எல்லா இடத்துலயும் இருக்கேன், எனக்கு ஒரு லிமிட் கிடையாது, நான் இட்டர்னல் அப்படிங்கிற விஷயம்லாம் எல்லாருக்குமே தெரியாது. எஸ்பெஷலி யாருக்கு தெரியாது? மூடோயம் நான் அபிஜானாத்தி, என்ன அவளுக்கு புரியவே புரியாது. சோ அவர் என்ன பண்ணார்? பகவான் போடான்னு துரியோதனன் கிட்ட விதுராணி வீட்டுக்கு போனார். பாவம் அந்த விதுராணி அப்படியே உருகி போயிட்டா. அவளுக்கு தெரியவே இல்லை என்ன நிலைமையில அவ இருக்கா என்னன்னு ஒண்ணுமே தெரியல. விதுரர் இல்லை. பார்த்தா ஒரு வாழைப்பழம் மட்டும்தான் கூட இருந்தது. தன்னோட நிலைமையிலேயே அவ இல்லை. தொலியை உரிச்சு கொடுத்தா பகவான் ஆசையா சாப்பிட்டவர் இல்லையா? சொன்னால பகவானுக்கு ஆசையால நம்மளால கட்ட முடியும். இப்ப பார்த்தோம் இல்லையா, இந்த ஒரு நிமிஷம் இங்க கட்ட முடியும். பகவானை யாரு கட்டினா?
ஹரே கிருஷ்ணா. யார் கட்டினா? எல்லாருக்கும் தெரியும். கட்டிவிட முடியும் தூய பக்தியினால் சுலபமாக அவரை கட்டிவிட முடியும். தெரியுதா? இங்க நான் இது காட்டுறேன் பாருங்க. யார் கட்டினா அவரை? கலப்பற்ற தூய பக்தினால் சுலபமாக யார் கட்டினா? யசோதை கட்டினாங்க. யசோதா ஆர்டர். நம்மளோட ஆர்டரை பகவான் புரிஞ்சுக்க மாட்டாரு. வாபடா இங்க அப்படின்னா யசோதா வந்துருவா. நீங்களும் நானும் கூப்பிட்டா வருவரா? நம்ம என்னதான் விழுந்து 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 என்னதான் பண்ணி வச்சுன்னு கூப்பிட்டாலும் வரமாட்டார். அவருக்கு அதெல்லாம் அவசியமே இல்லை. அவருக்கு என்னதான் வேணும்? அவருக்கு என்ன வேணும்? நம்ம கிட்ட இந்த பக்தி பக்தி மட்டும்தான் வேணும். ஒரு 4 எக்ஸாம்பிள் சொல்றோமே பகவத்கீதையில. இந்த 4ல அவர் அப்படி குஷி ஆயிடுவார். பத்திரம், புஷ்பம், பலம், தோயம். எப்படி கொடுக்கணும்? பக்தி. அந்த வருஷத்துல 2 வாட்டி வந்திருக்கு பக்தி. ததகம் பக்தி உபகிருதாம். பக்தியோட இந்த 4ம் கொடுக்கணும் இல்லையா? சோ ததகம் பக்தி உபகிருதாம் அஷ்னாமி பிரயத்தாத்மனக. என்ன சொல்றாரு? பக்தியோட இந்த 4ம். பக்திங்கிற வார்த்தை அதுல 2 இடத்துல இருக்கு. புரிஞ்சுதா? பத்திரம், புஷ்பம், பலம், தோயம் யோமி பக்தியா. பக்தியில என்னோட பக்தன் கொடுக்கும்போது ததகம் பக்தி உபகிருத்தாம், அந்த பக்திக்கு நான் கட்டுப்படுறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி இல்லைன்னா நம்மளால சூரியனை சொல்ல முடியுமா? சூரியன் அப்ப கூட சூரியனை 2-3 பேர் சொன்னா ஞாபகம் இருக்கா? யாரெல்லாம் சொன்னா? சூரியனே உதி, சூரியனே உதிக்காத. யார் சொன்னா? யாரோ சொன்னாங்க சூரியன் உதிக்காதன்னு. 6 மணிக்கு மேல உதிக்க கூடாது. அது கரெக்ட் மாதாஜி. அது வேற. யாரோ சொன்னா அவ ஹஸ்பண்ட் வந்து சூரியன் உதயம் ஆனா செத்து போயிடுவா அப்படின்னா. அப்ப அவ சொன்னா சத்யவான் சாவித்ரி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அவெல்லாம் பகவானுக்கு கட்டுப்பட்டவா. அவ சொன்ன உடனே பகவான் கேட்டார் இல்லையா? பக்தர்கள் சொன்னா கேட்பார். இல்லைனாக்க பகவானுக்கு நம்மளால ஆர்டர் போட முடியாது. விரும்பிய போதெல்லாம் சூரியனை உதிக்கும்படி நாம் உத்தரவிட முடியாது. அதே மாதிரி இன்னொன்னு கூட உண்டு. யாரோட குழந்தை வந்து அந்த அடுத்த நாள் சூரிய இது வந்ததுன்னா அவ குழந்தை போயிடும் அப்படின்னோன்னா அந்த குழந்தைய சூரியனே உதயமாகாம அம்மா பண்ணிட்டா பகவானோட அருள்னால. அதான் இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் ஒண்ணு இருக்கு. கத்துக்கோங்க அந்த வேர்ட்ஸ். ஐ திங்க் ராதிகா மாதாஜி சொல்லி கொடுத்துருக்கா. அத்தக ஸ்ரீ கிருஷ்ண நாம ஆதி. நாமம் ஆதினா எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா. மற்ற என்னது மற்றெல்லாம்? ரூபம். நாம ரூப குண லீலா. பகவானுடைய உருவம், பகவானுடைய குணங்கள், பகவானுடைய லீலைகள். நாம ரூப குண லீலா. பகவானுடைய நாமம். இதெல்லாம் நமக்கு நம்ம எவ்வளவுதான் எஃபர்ட் எடுத்தாலும் புரியாது. நாமவே கிரஹ்யம் இந்திரியங்கள். நம்மளோட இந்திரியங்களுக்கு அது புலப்படவே புலப்படாது. எப்ப புலப்படுமா? சேவேன் முகேகி ஜிஹ்வாதோ ஸ்வயம் ஏவ புறத்தியத. ஆனா சேவன் முகேகி ஜிஹ்வாதோ, நாக்கு ஒண்ணு கொடுத்திருக்காரே பகவான். பகவானோட புகழ பாடிண்டே இருங்கோ, பாடிண்டே இருங்கோ, பாடிண்டே இருங்கோ. மச்சித்தா மத்கத பிராணா போதயந்த பரஸ்பரம் கதையந்த மாம் நித்தியம் துஷ்யந்தி ச ரமந்தி ச. என்னோட புகழ பாடி 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 அதுல மூழ்கிடுங்கோ. என்னோட உருவத்தை பார்த்து 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 என்னோட அந்த அழகுல அப்படியே மூழ்கிடுங்க. உங்களுக்கு காத்தாலையா மத்தியானமா ராத்திரியா? நான் கோவில்ல இவ்வளவு நேரம் இருக்கேனே, ஆத்துல யாரு கத்த போறா? ஓலா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தி ஆகுமே, அதெல்லாம் இருக்கக்கூடாது. துஷ்யந்தி ச ரமந்தி ச. சோ அப்படி பண்ணினோன்னா என்ன ஆகும்? பகவான் என்ன சொல்றார்? சேவேன் முக்கேகி ஜிஹ்வாதோ. அப்படி நீங்க வாயால பகவான் நாக்கு கொடுத்தாருன்னு என்ன புகழ்ந்துட்டே இருந்தேன்னா ஸ்வயம் ஏவ ஸ்புரத்யதக, நானாவே உங்களுக்கு புலன்படுவேன். நானாவே உங்களுக்கு அந்த பிரேமாஞ்சன சக்ஷுவை கொடுப்பேனா. எதால நீங்க புரிஞ்சுக்க முடியும்? அந்த காதை நான் கொடுப்பேன். எந்த காதுனால நீங்க பகவானோட தரிசனம் பண்ண முடியும்? நம்ம இப்ப பாகவதம் கேட்கிறோம். இந்த சீன் எல்லாம் உங்க பின்னாடி வந்துட்டு இருக்கா? வந்துட்டு இருக்கு இல்லையா? ஆகா நம்ம கோயிலுக்கு போனோம், பகவானை பார்த்துட்டு இருக்கோம். பத்தியா அந்த சாவித்ரி வந்து சொன்னா சூரியனே நீ வராதா, அவ முன்னாடி அவர் ஹஸ்பண்டோட டெட் பாடி இருந்தது அப்படிலாம் வருது இல்லையா கண்ணு முன்னாடி. சோ காது மூலமா நம்ம பகவானை பாக்குறோம். பாகவதத்தை கேட்க 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 சுண்மத்தாம் ஸ்வக்கத்தாம் கிருஷ்ணன் டெய்லி சுண்மத்தாம் என்ன ஆகும்? ஹிருதயந்தச்ச அபத்ராணி போயிடும். அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். சோ பக்தியில ஒருத்தர் பக்தியில முனைஞ்சு ஈடுபட்டால் அவளுக்கு என்ன கிடைக்கும்? பகவானுக்கு ஆர்டரே கொடுக்க முடியும். பகவான் அவளோட ஒவ்வொரு ஆர்டரையும் உடனே வந்து ஏற்றுப்பார். ஹரிவோ ததாமி புத்தி யோகம் தம். அதுதான் அவர் சொல்றார். நானே என்ன புரிஞ்சுக்கக்கூடிய அந்த ஒரு மூளை இன்டெலிஜென்ஸை நான் உங்களுக்கு கொடுப்பேன். அதுக்குதான் நம்ம என்ன பண்ணணும்? எப்படி கொடுக்க முடியும்? சோர்ஸ் என்னது? நமக்கு பக்தி எல்லாம் கொடுக்கக்கூடிய சோர்ஸ் என்னது? எங்கேருந்து நமக்கு பக்தி கிடைக்கிறது? ஹரே கிருஷ்ணா. குரு மூலமா. வெரி குட். அப்புறம் நம்ம தினம் குருவை பார்க்க முடியறதா? தினம் குரு கூட சங்கத்துல இருக்க முடியறதா? இல்லையே. இப்ப நம்ம சொன்னோமே பாகவதத்தை கேட்கறதுனால. பாகவத்தை
கரெக்ட். பாகவதத்தை நீங்க ஆத்துல உட்காந்து ஏன் தானே படிக்க கூடாது? அப்ப பகவான் உங்களுக்கு வருவாரா மனசுக்குள்ள? சத்சங்கத்துல நம்ம சத்சங்கத்துல ஹரி இருந்தா ஹரி ஹரி ஹரி. சத்சங்கத்துல இருந்தாதான் அதான் ஸ்ரத்தா, சாது சங்கா, பஜன கிரியா, இது எல்லாம் நம்ம சாது சங்கத்துல பண்ணினோம்னாக்கா ஸ்ரத்தையோட அனர்த்த நிவர்த்தி ஆயிடும். அனர்த்தங்கள் நிவர்த்தி ஆயிடும். எப்படி நிவர்த்தி ஆகும்? பிரவிஷ்ட கர்ண ரந்திரேன. ரந்திரம்னா என்னது? ஓட்ட ஓட்ட. கர்ணம்னா என்னது? காது. காதுக்குள்ள உள்ள ஓட்ட வழியா பிரவிஷ்ட பிரவேசமாகி துனௌத்தி சமலம் கிருஷ்ண. நீ சொன்னேன்னா பகவான் வந்து இதயத்துக்குள்ள போய் துனௌத்தி தோய்க்கிறார். நம்மளோட இதயத்தை தோய்க்கிறார். தோய்க்க 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 என்ன ஆகும்? அதுல உள்ள அனர்த்தங்கள் நிவர்த்தி ஆயிடும். அதுதான் அனர்த்த நிவர்த்தி, 4வது ஸ்டெப் இல்லையா? அனர்த்த நிவர்த்தி ஆயிடுச்சுன்னா அடுத்தது என்ன ஆகும்? நிஷ்டா. ஸ்ரத்தானா ஒரு நம்பிக்கை தான். நிஷ்டானா முழுமையான அசைக்க முடியாத நம்பிக்கை. ஒரு கிராமத்துல வந்து யாகம் பண்ண போனாலாம் எல்லாரும். மழையே வரலையே, யாகம் பண்ணினா மழை வந்துடும். உடனே டண்டு டண்டு டண்டுண்டா நாளை காத்தல 5 மணிக்கு அந்த பஜனை மரத்து வாசல்ல யாகம் நடக்க போறது, எல்லாரும் வாங்கோ அப்படின்னாலும் எல்லாம் ஆரம்பிடுதுன்னு 5 மணிக்கு வந்தாலும். ஆனா அங்க ஒரு சின்ன குழந்தை, 3 வயசு குழந்தை கொடையை கொண்டு வந்துடும். எல்லாரும் இது என்னடா, இது எதுக்கு காலங்கத்தால 5 மணிக்கு கொடையை கொண்டு வந்திருக்கே அப்படின்னு அதிசயமா எல்லாரும் என்னப்பா ஆச்சு அப்படின்னா, யாகம் பண்ண போறோம் இல்லையா, யாகம் பண்ணினா பகவான் மழை கொடுப்பறே. நம்பிக்கையை பாருங்க. பெரியவாளுக்கெல்லாம் இல்ல, அந்த குழந்தைக்கு சொன்னா இல்லையா, யாகம் பண்ணினா மழை வரும். கொடையை கொண்டு வந்தது அந்த ஸ்ரத்தா, அந்த நம்பிக்கை அந்த குழந்தைக்கு இருக்கு. ஆனா அனர்த்த நிவர்த்தி ஆச்சுன்னா நிஷ்டா, முடியாத நம்பிக்கை. ஓகேயா? சோ பகவானை கட்டி போடுறதும் ஈஸி. எப்படி ஈஸி? அசைக்க முடியாத நம்பிக்கையை கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரணும்? ஸ்ரத்தா, சாது சங்கா, பஜன கிரியா, அனர்த்த நிவர்த்தி இல்லையா? நம்ம 3 எஸ் சொல்லுவோம். சாது, சாதனா, சாஸ்திரா. எஸ் எஸ் எஸ். சாதுக்கள், சாதனை, சாஸ்திரங்கள். ஓகேயா? இதெல்லாம் நம்ம பண்ணினா என்ன ஆகும்? தூய பக்தியில் சுலபமாக நம்ம முன்னேற முடியும். அப்படி முன்னேறியாச்சுன்னா பகவானே கொடுத்தாரு பாருங்க யசோதா கிட்ட, ஏம்மா டயர்ட் ஆயிட்டியா, நீ கட்டி போடு, கட்டி போட்டா சந்தோஷமாயிடுவியா, இந்த கட்டிக்கோ என்ன அப்படின்னு சொன்னார். பத்தெல்லாம் அதுதான் தூய பக்தி. சோ பகவானோட தூய பக்தர்கள் பகவானை கட்டி போட முடியும். அதற்காகவே பகவான் நாரதரை இந்த தூய பக்திக்கு பக்தனாக ஆக்க வேண்டும்ங்கிறதுக்காக அவர் தியானத்துல இருந்தவரை, ஞான யோகம் அண்ட் அஷ்டாங்க யோகம் இதெல்லாம் வேஸ்ட்பா, யோகிகளுக்கெல்லாம் பரமாத்மாவோட சரி, அவ பகவான் ரியலைசேஷனுக்கு போவே மாட்டா. 3 ரியலைசேஷன் தெரியும் இல்லையா எல்லாருக்கும்? பிரம்மன், பரமாத்மா, பகவான். வதந்தி தத் வதத்தத்துவம் ஞானம் அத்வயம். அத்வயம் இரண்டல்ல. எப்படி? அத்வயம்னா இரண்டல்ல. பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் இதி சப்தத்தை. சோ இவர் வந்து இந்த ஞானிங்கிற ரியலைசேஷன்ல இருந்து பக்தனா ஆக்கினாதானே அடுத்ததுல இருந்து அவர் இந்த பக்தியை எல்லாருக்கும், நம்ம நாரதர் பஞ்சராத்திரிகா விதின்னு நமக்கு எல்லாருக்கும் பக்தியை நாரதர் தான் கொடுத்திருக்கார். சோ போன பிறவியில அவரை பக்தனா ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால பகவான் என்ன பண்ணினார்? அவரது இதயத்துக்குள் தரிசனம் கொடுத்தார். ஆனா அவர் வந்து நமக்கு வந்து நம்மளாம் எவ்வளவுதான் முயற்சி பண்ணினாலும் நமக்கு அது கிடைக்காது. ஏன்னா தூய பக்தி தொண்டில் ஒருவர் பக்தி தொண்டில் உண்மையான முயற்சியை மேற்கொண்டு, இந்த நெக்டர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம எல்லாரும் படிச்சிருக்கோம் இல்லையா, அதுல ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான 6 விஷயங்களை பண்ணினா பக்தி உன்னதமாகும் சொல்லியிருக்கா தெரியுமா? அதுல இது ஒரு வார்த்தை வரும். பக்தி தொண்டில் உண்மையான முயற்சி, இடையறையாத முயற்சி, உற்சாகா நிச்சயாத் தைர்யாத் தத் கர்ம பிரவர்த்தனாத் ஜனசங்கஸ்ய சங்கத்தியாக சத்தோவிரத. உற்சாகா, உற்சாகம்னா என்ன நம்ம எல்லாருக்குமே தெரியும். உற்சாகம் சொல்லுவோம் இல்லையா, ஆர்வத்தோட. தைர்யாத், உற்சாகா நிச்சயாத் தைர்யாத். நிச்சயாத்து தான் இது, திருட நம்பிக்கை. ஓகே? சோ ஆர்வத்துடன் திருட நம்பிக்கையுடன் உற்சாகா நிச்சயாத் தைர்யாத். அந்த என்ன சொல்றது, மனம் தளர்ந்துடக்கூடாது, சோர்வடையாமல் கண்டினியூஸா
கரெக்டா? தத்தத் கர்ம பிரவர்த்தனாத். தத்தத் கர்ம பிரவர்த்தனாத்னா என்ன? கர்மங்கள்னா என்ன? யாரெல்லாம் செஞ்சா, யாரோடு செஞ்ச கர்மங்கள்? நம்மளுடைய முன்னால உள்ள சாதுக்கள், நம்மளுடைய ஆச்சாரியர்கள் நமக்கு காட்டின வழி. தத்தத் கர்ம பிரவர்த்தனாத். அது பண்ணினோம்னா என்ன ஆகும்? சங்கத்தியாக சதோவிரத, நல்லவர்களுடைய சேர்க்கையும் கெட்டவர்களுடைய தியாகம். சங்க தியாக. யாரோட சங்கத்தை தியாகம் பண்ணணும்? டிவோட்டி இல்லாதவர்களுடைய சங்கத்தை தியாகம் பண்ணிட்டு டிவோட்டிகளுடைய சங்கத்துக்குள் நம்ம வந்தோம்னா பக்தி வர்தனமாகுமா. உற்சாக நிச்சய தைரிய தத்தத் கர்ம பிரவர்த்தனாத் சங்கத்தியாக சதோவிரத ஷட்பிர் பக்தி பிரசித்தியதி. ஷட்னா என்ன? 6. இந்த 6ம் பக்திர் பிரசித்தியதி, பக்தியை தூண்டும், முன்னேற்றும். ஸோ அதனால நம்ம மனம் தளரவே கூடாது. இன்னைக்கு இல்லைன்னா என்ன, நமக்கு தான் தெரியும் இல்லையா? இப்பதான் இல்லை, இந்த பிறவியில நம்ம 10th முடிச்சோம்னா அடுத்த பிறவியில 11th 12th பண்ணிக்கலாமே. பகவான் சொல்லியிருக்காரு இல்லையா? நேகா விக்ரம நாசோஸ்தி பிரத்யவாயுன வித்தியத்தை ஸ்வல்பம் அப்பியசிய. இவ்வளோ பாகவதம் கேட்டுட்டோமா, அடுத்த பிறவியில கண்டிப்பா நம்ம என்னதான் பண்ணுவோம்? பக்தர்களோட வீட்டுல தான் பிறப்போம். ஞாபகம் இருக்கா? 6.41 அத்தவா யோகினாமேவ, அத்தவா யோகினாமேவ. அந்த யோகிகள் இந்த பிறவியில தன்னோட ஏதோ காரணத்தினால பகவான் கிட்ட போக முடியல, வந்து விழுந்துட்டான்னு வச்சுக்கோங்க. அத்தவா யோகினாமேவ குலே பவதி தீமதாம், பெரிய குலத்துல பிறப்பா அடுத்த வாட்டி. ஓகே, ஏத்தத்தி துர்லபத்தரம். அந்த மாதிரி பிறவி கிடைக்கிறது கஷ்டம். ஸோ அதனால நம்ம பாதியில விட்டா கூட கவலைப்படக்கூடாது. இப்ப நம்ம ஐஸ்வர்யா மாதாஜியோட குழந்தைய பாருங்க, அது மாதிரி ஒரு டிவோட்டிக்கு வீட்டுல போய் பிறப்போம். நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே அம்மோட வயிற்றுலேருந்து பாகவதம் கேட்போம், எங்க விட்டோமோ அங்க. இப்பெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல விட்டுட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, சடனா நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல படிப்பேன் அடுத்த வாட்டி. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் எனக்கு திருப்பி படிக்கணுங்கிற அவசியமே இல்லை. ஓகேயா? ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. ஓ, டைமே பார்க்கல. ஹரே கிருஷ்ணா மாதா. ஹரே கிருஷ்ணா. சகாதேவன் கூட பகவானை கட்டி